அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மீடியா முழுவதையும் ஆக்கிரமித்திருந்த ஒரு செய்தி, பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்திலே ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா. ஒரு நீண்ட நெடிய காலமாக மோசமான ஒரு காரியத்திற்காக திட்டமிட்டு தாம் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். தங்களின் சதி செயலிலே அவர்கள் தற்காலிகமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெறலைன்னா சொல்ல முடியாது, ஆனால் அது தற்காலிக வெற்றி, நிரந்தர வெற்றி அல்ல. நிரந்தரமான வெற்றி என்பது நாளை மறுமையில் தான், அல்லாஹ் வழங்குகிற தீர்ப்பில் தான் நிரந்தரமான வெற்றியும் நிரந்தரமான தோல்வியும் இருக்கிறது. உலகத்திலே ஏற்படுகிற எந்த வெற்றியாக இருந்தாலும் எந்த தோல்வியாக இருந்தாலும் அது மீண்டும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படக்கூடியது. 500 ஆண்டு கால இடைவெளியிலே இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று துரோகம் நிகழும் என்று இந்தியாவில் வாழ்கிற எந்த குடிமகனாவது கற்பனை செய்து பார்த்திருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயலை, உலகம் அறிய 500 ஆண்டு காலம் நின்று கொண்டிருந்த ஒரு பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு ஏராளமான சான்றுகளும் சாட்சியங்களும் ஆதாரங்களும் அதற்கு இருக்கிற நிலையில பள்ளிவாசலுக்குள்ளே கடவுள் சிலையை கொண்டு போய் வைத்தது தவறு என்று நீதிமன்றத்திலே தீர்ப்பளித்து விட்டு பள்ளிவாசலை இடித்தது குற்றம், அது கிரிமினல் குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் என்று கூட தீர்ப்பு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த இடித்தவர்களின் கையிலே அந்த இடத்தை ஒப்படைத்து நீங்களே கோவிலை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை விட ஒரு அயோக்கியத்தனம், ஒரு மாபாதக செயல், ஒரு கட்ட பஞ்சாயத்திற்கு நெருக்கமான இல்லை அதைவிட கொடூரமான ஒரு தீர்ப்பு உலக வரலாற்றில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. முஸ்லிம்களின் உள்ளத்திலே வேல் பாய்ச்சுகிற காரியம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தை விரும்புகிற, மதச்சார்பின்மையை விரும்புகிற, நேர்மையை நீதியை விரும்புகிற அத்தனை பேருடைய உள்ளத்திலேயும் நெஞ்சத்திலேயும் வேல் பாய்ச்சப்பட்ட நிகழ்வு அந்த நிகழ்வு. அப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தை உலகம் அறிய செய்து முடித்து வெட்கமில்லாமல் தாம் ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை செய்துவிட்டதை போல மார்தட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எப்படி? அறக்கட்டளையின் கையில் ஒப்படைத்திருக்கிறோம், யாரோ ஒரு ஆளு அந்த வேலையை செய்ய போறா என்பதை போல தீர்ப்பு சொன்னார்கள். ஆனால் அடிக்கல் நாட்டு விழா யாரோ ஒரு ட்ரஸ்டா நடந்துச்சு. அடிக்கல் நாட்டு விழா முழுக்க முழுக்க மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நின்று நடத்துகிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில முதல்வருடைய தலைமையிலே நடக்கிறது. இந்தியாவின் பாரத பிரதமருடைய தலைமையிலே நடக்கிறது. தாங்கள் வென்றுவிட்டோம் என்பதை அவர்கள் மீடியாக்களுக்கு இதன் வழியாக சொல்லி இருக்கிறார்கள். வெற்றி பெறட்டும், வெற்றிகள் உலகத்தின் வெற்றிகள் நிரந்தரமானவை அல்ல, அது குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இன்றைக்கு இருக்கிற இந்த நிலை நாளைக்கு இப்படியே தொடரும் என்று சொல்ல முடியாது. காலங்கள் மாறும், மாற்றம் ஒன்றுதான் உலகத்திலே மாறாதது என்று சொல்லுவார்கள். உண்மையிலே இந்த நிலையையும் இறைவன் மாற்றுவான். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. இன்னல்லாஹ லா யுதீஉ ஈமானக்கும், உங்களின் ஈமானை, நம்பிக்கையை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டார் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி. ஒருவேளை அல்லாஹ்வின் இந்த வாக்குறுதி நாம் வாழ்கிற காலத்திலே நாம் கண்களால் காண முடியாமல் போகலாம், நம்முடைய சந்ததிகள் காண்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் காண முடியாவிட்டாலும் அவர்களுக்கு அடுத்து வருகிற சந்ததிகளும் காண்பார்கள். 200 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படித்தான் அவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து இந்த துரோகத்தை நிகழ்த்தி முடித்திருக்கிறார்கள். நாம் இந்த உண்மையை திரும்ப திரும்ப சொல்லுவோம். முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்தது என்று வாய்வத்தி மௌனமாகி விடாமல் இந்த உண்மையை பேசிக்கொண்டே இருப்போம். கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் இதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். நாம் இல்லாவிட்டாலும் அடுத்து வருகிற தலைமுறையாவது, அடுத்து வருகிற அரசுகளாவது, அடுத்து வருகிற ஆட்சியாளர்களாவது இந்த வரலாற்று துரோகத்திற்கு நியாயத்தை வழங்குவார்கள் என்று நம்புவோம். ஒருவேளை உலகம் உள்ளளவும் அதற்கான நியாயம் கிடைக்கவில்லை என்றாலும் நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் உலகத்திற்கு பிறகு மறு உலகம் என்று வாழ்வு துவங்குகிறது என்பதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் நாம் எதுக்கு அதுக்காக வேண்டி கவலைப்படணும்? உலகத்திலே இறைவனின் தூதுத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்த இறைவனின் தூதர்கள் எதிரிகளோடு நடைபெற்ற யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வேதக்காரர்களால் நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யக்துலூன நபியீன பிகைரில் ஹக், அநியாயமான முறையில் நபிமார்களை கொன்றார்கள் என்று அல்லாஹ் தன் வேதத்திலே சொல்லுகிறான். அப்படியானால் கொல்லப்பட்ட நபிமார்கள் தோற்று விட்டார்கள் என்று பொருளா? அவர்களுக்கு நீதி கிடைக்காது என்று பொருளா? உலகத்திலே தோற்றது உண்மை, அது தற்காலிக தோல்வி. ஆனால் மறுமையிலே அவர்கள் தான் வெல்வார்கள். நீங்களே வெற்றி பெற்றவர் என்று படைத்த ரப்புல் ஆலமீனே அவர்களை வைத்துக்
வைத்துக் கொண்டு அறிவிப்பார். அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்லுவானாம், யாரெல்லாம் இப்படி அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தலைவிரித்து ஆடச் செய்தார்களோ அந்த மக்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லுவானாம், இன்னஹும் ஹுமுல் ஃபாயிசூன், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் இல்லை. நீங்க வெற்றி பெற்றதா நீ உலகத்துல சொன்ன, ஆனா நீ ஜெயிக்கல. உன்னால் பாதிக்கப்பட்டன, உன்னால் தோல்வி அடைஞ்சன, உன்னால் கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டன, உன்னை எதிர்த்து நிற்க முடியாம பலகீனனாக உலகத்தில் இருந்தானே, இன்னஹும் ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நாளை மறுமையிலே நம்மை பார்த்து நமது இறைவன் சொல்லுவான். ஆகையினால் அல்லாஹ்விடத்திலே இந்த பொறுப்புகளை முழுமையாக ஒப்படைத்து, இறைவா இந்த உலகத்திலே நீ நீதி வழங்கு, மறுமையில் கண்டிப்பாக நீதி வழங்குவாய் என்பதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இந்த உலகத்திலே நீ விரைந்து நீதி வழங்கு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், கோரிக்கை வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.